குடமுழுக்கு அன்று கிழக்கு கோபுரம், ராஜகோபுரம் உட்பட மேலே இருக்கின்ற சன்னதிகளில் குடமுழுக்கு நன்னீராட்டு நடைபெறுகின்ற பொழுது ஸ்டெபிலிட்டி உறுதித்தன்மையை பரிசோதித்து எவ்வளவு பேர்களை அங்கே அனுமதிக்கலாம் என்று இப்பொழுது எங்களுடைய துறையுடைய செயலாளர் அவர்களும் துறையுடைய ஆணையாளர் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் இந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அவர்களும் ஆய்வினை மேற்கொண்டோம். அந்த வகையில் உறுதித்தன்மையை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து கொண்ட பிறகு எவ்வளவு பேர்களை அனுமதிக்கலாம் என்பதை முடிவு செய்ய இருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்களின் கலந்தாலோசனைக்கு பிறகு திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அவர்கள் வருகின்ற வாகனங்களை நிறுத்தும் இடங்கள் 3 இடங்களை தேர்வு செய்திருக்கின்றோம். ஒரே தடவை 1500 பேருந்துகள் வந்தாலும் அந்த இடங்களிலே பார்க்கிங் வசதியை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த பார்க்கிங் வசதியை ஏற்படுத்துகின்ற இடங்களில் அகண்ட திரைகள் அமைக்கப்பட்டு அங்கு கழிவுநீர் வசதி, கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, போதிய அளவு மின்விளக்குகள், போதிய அளவு சிறு சிறு கடைகள், அவசர தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய பால் மற்றும் உணவுப் பொருட்கள் போன்றவைகளும் அந்த இடங்களில் ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். திருக்கோயில் ஏற்கனவே இருக்கின்ற விதிகளின்படி 6ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு 7ஆம் தேதி நன்னீராட்டு முடிந்த பிறகுதான் 4 மணி நேரம் கழித்துத்தான் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இது ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறை என்று நம்முடைய தலைமை குருக்கள் போத்திகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது குறித்தும் கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த குடமுழுக்கிற்கு பெருமளவு மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இங்கு ஆண்டுதோறும் சூரசம்ஹாரம் நடத்தி அந்த சூரசம்ஹாரத்திற்கு ஒரே முறை 5 லட்சம் பக்தர்கள் வருகை இருந்தாலும் கூட அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் போக்குவரத்து வசதிகளையும் தொடர்ந்து அரசின் சார்பிலும் துறையின் சார்பிலும் ஏற்பாடு செய்கின்ற முன்னனுபவம் இருப்பதால் இந்த குடமுழுக்கையும் சிறப்பாக நடத்துவோம் என்ற நம்பிக்கையோடு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் ஒருங்கிணைந்து 24/7 என்று சொல்லப்படுகின்ற 24/7 முழு நேரமும் இந்த திருப்பணிகளுக்காக தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை கணக்கிட்டு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த குடமுழுக்கிற்கு மாத்திரம் சிறப்பு ஏற்பாடாக ஏற்கனவே 314 கழிவறைகள் பயன்பாட்டில் இருக்கின்றன. இந்த கழிப்பிட வசதியோடு சேர்த்து 824 புதிய தற்காலிக கழிப்பிட வசதியை ஏற்படுத்த இருக்கின்றோம். அதுவும் ஏதோ ஒரு நாள் குடமுழுக்கோடு நின்று விடாமல் தொடர்ந்து திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் கூட்டம் சராசரி அளவை எட்டுகின்ற அளவிற்கு இந்த கழிப்பிட வசதிகளை பயன்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அதேபோல் ஏற்கனவே 400 பேருந்துகள் இந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு பயன்பாட்டில் இருக்கின்றன. அதோடு சேர்த்து சுமார் 855 பேருந்துகளை சுழற்சி முறையில் பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். 30 இடங்களில் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளன. அதற்கும் ஒரு குழுவை அமைத்திருக்கின்றோம். மேலும் தேவைப்பட்டால் அதிக இடங்களிலும் இதை அதிகப்படுத்தவும் மாவட்ட ஆட்சியருக்கு அரசின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல் 18 தற்காலிக வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் தற்காலிக பேருந்து நிறுத்துமிடங்களையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இவையும் கூடுதல் தேவை என்றால் அதையும் அதிகப்படுத்துவதற்கு அரசினிடமிருந்து அனுமதி பெறப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பாதுகாப்பு மற்றும் சுகாதார ஏற்பாடுகளை கணக்கிட்டால் ஏற்கனவே 907 சுகாதார பணியாளர்கள் மற்றும் 194 பாதுகாப்பு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 420 தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனங்களுடன் பணியில் இருப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கடலில் நீராடும் பக்தர்களுக்கு குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடலோர பாதுகாப்பு பயிற்சி பெற்ற வீரர்களை அந்த பகுதியில் நிறுத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் பேரிகார்டு தடுப்பு வேலி அமைப்பதற்கும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எங்களுடைய துறையுடைய செயலாளர் ஆணையாளர்கள் கலந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் இந்த பாதுகாப்பு பணியில் சுமார் 6000க்கும் மேற்பட்ட காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினுடைய கூடுதல் துணைத் தலைவர் நாளைய தினம் நேரடியாக வந்து ஆய்வினை மேற்கொள்ள
மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்தளவில் ஏற்கனவே 60 கேமராக்கள் செயல்பாட்டில் இருக்கின்றன. கூடுதலாக இந்த திருவிழாவை முன்னிட்டு 100 கேமராக்கள் கூடுதலாக பொருத்தப்பட இருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் கலாச்சார மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் 6 நாட்கள் எங்களுடைய உயர்மட்ட குழு ஆலோசனை குழு உறுப்பினர் அன்பிற்கினிய சுகிசிவம் ஐயா அவர்களும் தேசமங்கையர்க்கரசி அவர்களும் ஒருங்கிணைந்து 100க்கும் மேற்பட்ட ஆன்மீக சொற்பொழிவாளர்களை கொண்டு 6 நாட்கள் இடைவிடாமல் திருக்கோயிலை சார்ந்த அந்த மண்டபத்தில் அந்த விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டு இருக்கின்றோம். வேள்விச்சாலையில் 64 ஓதுவா மூர்த்திகளை கொண்டு 12 திருமுறைகள் மற்றும் திருப்புகழ், கந்தர் அனுபூதி உள்ளிட்ட செந்தமிழ் வேதங்களை முற்றோதல் நடைபெற இருக்கின்றது. அதேபோல் ஒவ்வொரு கால பூஜைக்கும் சிறப்பு நாதஸ்வரம் மற்றும் தவில் மேளம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நேரடி ஒளிபரப்பு திருக்கோயில் வளாகத்திலிருந்து அனைத்து பேருந்து நிலையங்களுக்கும் வாகனம் நிறுத்தும் இடங்களிலும் 60 அகன்ற LED திரை மூலம் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இவை மேலும் தேவை என்றால் கூடுதலாக இந்த LED வெளித்திரை ஏற்பாடு செய்யவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. புனித நீரை பொறுத்தளவில் 14 இடங்களில் ஸ்பிரிங்கிங் என்ற ட்ரோன் மூலமாக 20 இடங்களில் புனித நீர் தெளிப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அன்னதானத்தை பொறுத்தளவில் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரையில் 7ஆம் தேதி வரையில் முழு நேரமும் வடை பாயாசத்துடன் நாள் முழுவதும் அறுசுவை அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது எங்கள் துறையினுடைய செயலாளர், ஆணையாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர், கண்காணிப்பாளர் ஒருங்கிணைந்து ஆலோசனை செய்ததில் அது 1லிருந்து 7 என்பதை 10 தேதி வரையில் நீட்டிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 10 தேதி வரையில் நீட்டிப்பதற்குண்டான வழிவகைகளை காண இருக்கின்றோம். அதேபோல் பிரசாதம் குடமுழுக்கு நன்னீராட்டுக்கு பிறகு சுமார் 1 லட்சம் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இவைகள் மாத்திரமல்லாமல் 10 இடங்களில் ஏற்கனவே மருத்துவ வசதி என்று இருந்ததை கூடுதலாக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நகராட்சி சார்பில் சேருகின்ற கழிவுகள், குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்கு சுமார் 200 பேர்கள் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பணி அமர்த்தப்பட இருக்கின்றார்கள். மருத்துவ சேவைகள் அதிக அளவு எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் மருத்துவ சேவைகளை அதிகரித்து இருக்கின்றோம். சுமார் இந்த திருக்கோயிலிய திருப்பணியை இந்த குடமுழுக்கை முன்னிட்டு 20 இடங்களில் திருக்கோயிலின் சார்பில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் மக்களுக்கு ஏதாவது அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்டால், அதேபோல் இந்த திருவிழா முடிந்து திரும்புவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதி அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து திட்டமிட்டு இந்த திருவிழாவை சீரும் சிறப்போடும் பழனியிலே நடைபெற்ற குடமுழுக்கை போல் அருள்மிகு திருச்செந்தூர் தண்டாயுதபாணி சுவாமிக்கும் குடமுழுக்கை சுமூகமாக பக்தர்கள் மகிழ்வுறுகின்ற வகையில் நடத்திட திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த திருப்பணி ஆரம்பித்த பிறகு அமைச்சர் என்ற முறையிலும் துறையுடைய செயலாளர், ஆணையாளர் முறையிலும் கணக்கில் அடங்கா முறை இங்கு ஆய்வு செய்வதை நீங்களே மேற்கொண்டிருப்பீர்கள். மேற்கொண்டு கூடுதலாக ஏதாவது வசதிகள் தேவைப்படுமாயின் உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அவைகளையும் பகுத்து பார்த்து அது சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயம் அதையும் ஏற்பாடு செய்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.